ஒரு வினோதமான உண்மையான கதையை கேட்கப் போகிறீர்கள். ஒரு காலத்தில் மாயக் கலைஞர் ஹாரி ஹூடினி உலகில் எந்த சிறைக்கூடத்திலிருந்தும் வெளியேற முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் கூறினாராம். எனக்கு 1 மணி நேரம் மட்டும் கொடுங்கள், நான் வெளியே வந்து விடுவேன் என்று தைரியமாக சொன்னாராம். அந்த செய்தி தெற்கு பகுதியில் உள்ள ஒரு பழமையான சிறைக்கடைசிக்கு சென்றது. அவர்கள் ஹூடினியின் சவாலை ஏற்றனர். நாளை சவால் நிகழும் போது நிறைய பேர் வெளியே கூடி நின்றனர். மிகுந்த தைரியத்துடன் ஹூடினி அந்த சிறைக்குள் நுழைந்து சிறைக்கூடத்தில் சென்று உட்கார்ந்தார். அந்த நேரத்தில் அவரை உள்ளே பூட்டிவிட்டனர். முதலில் ஹூடினி தனது கோட்டை கழற்றி வைத்தார். பின்னர் யாரும் எதிர்பார்க்காதவாறு தனது பெல்ட்டை கழற்றினார். அந்த பெல்ட்டின் உள்ளே 10 அங்குலமான ஒரு சிறிய எஃகு துண்டு மறைந்திருந்தது. அது மிகவும் உறுதியானது, ஆனால் நெகிழ்வானது. அதன் உதவியால் ஹூடினி தனது வேலை தொடங்கினார். அரை மணி நேரத்திற்குள் அவரின் தைரியமான முகம் மாறியது. 1 மணி நேரத்தில் அவர் வியர்வையில் குளித்தார். 2 மணி நேரத்திற்கு பிறகு அவர் தோல்வியுடன் கதவிற்கு சாய்ந்தார். அப்போது அந்த கதவு திறந்துவிட்டது. அந்த கதவு பூட்டப்படவில்லை, ஆனால் உண்மையில் அது பூட்டப்பட்டிருந்தது. எங்கே தெரியுமா? ஹூடினியின் மனதில்தான். அவருடைய மனதிலிருந்த பூட்டுதான் அதை திறக்க முடியாததாக மாற்றியது. உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கதவுகள் இருக்கிறதா? நீங்கள் சிக்கியிருக்கும் பல பிரச்சனைகள் உண்மையில் எளிதில் தீர்க்கக்கூடியவையா? ஒரு பழமையான ஆப்பிரிக்க பழமொழி சொல்வது போல, உள்ளே எதிரி இல்லை என்றால் வெளியே இருக்கும் எதிரி உங்களை பாதிக்க முடியாது. உங்கள் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது உங்களுக்கு பொய்களை சொல்வது, நீங்களால் முடியாது, நீங்கள் தகுதியானவர்கள் அல்ல, நீங்கள் இப்போதே முடிந்துவிட்டீர்கள் என்று சொல்லும். ஆனால் அதை நன்றி சொல்லிவிட்டு முன்னே செல்லுங்கள். ஏனெனில் ஹூடினி காட்டியது போல, உண்மையில் பூட்டப்பட்ட கதவுகள் உங்கள் மனதில்தான் உள்ளன. உண்மையான கதவுகள் திறந்தே உள்ளன. நீங்கள் செய்ய வேண்டியது அதை தாண்டி நடப்பது மட்டுமே.